புலி வேட்டையாடும், சிங்கம் வேட்டையாடும், ஓநாய் வேட்டையாடும். ஒவ்வொரு இனமும் அதோட உயிருக்காக, அதோட உணவுக்காக கண்டிப்பா ஏதோ ஒரு மிருகத்தை கொன்னு சாப்பிட்டு உயிர் வாழுது. மீனை திங்கும், பாம்பை திங்கும். புலி கூட ஒரு சில நேரம் இன்னொரு புலி தின்னதை நான் பார்த்திருக்கேன். எவ்வளவுதான் மிருகங்கள் இப்படி கொடூரமா வேட்டையாடி சாப்பிட்டாலும் நாம புலியும் சிங்கத்தையும் பார்க்கும்போது கோவம் வரும், இந்த மாதிரி கொடூரமான மிருகமா இருக்கே அப்படின்னு. அது எவ்வளவுதான் கொடூரமான மிருகமா இருந்தாலும் அதோட பசிக்கு மட்டும்தான் இன்னொரு மிருகத்தை வேட்டையாடும். அது பசி தீர்ந்த உடனே அமைதியா போய் படுத்துரும். அது படுத்ததுக்கு அப்புறம் பக்கத்துலேயே இன்னொரு இறை போனாலும் அது மானா இருந்தாலும் சரி, மயிலா இருந்தாலும் சரி, அதை ஒண்ணுமே பண்ணாது. இந்த மனுஷங்க மட்டும்தான் எவ்வளவு காசு வந்தாலும், எத்தனை தேவைகள் வந்தாலும், எத்தனை வசதி வாய்ப்பு வந்தாலும் திரும்ப திரும்ப காசை சம்பாதிச்சே இருக்கணும், நம்ம காசை சேர்த்துட்டே இருக்கணும் நினைப்ப மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கு. ஃபிளைட்ல போற வேலையும் வந்தாலும் இதை தாண்டி பேங்க் பேலன்ஸ் உயர்த்தணும்னு உயர்த்திட்டே போவான். பேங்க் பேலன்ஸ் 1 லட்சம் கோடியாவும், கோடி 10 கோடியாவும், லட்சம் கோடியாவும், எத்தனை லட்சம் சம்பாரிச்சாலும், எத்தனை கோடி சம்பாரிச்சாலும் திருப்தி இல்லாம ஒருத்தன் போய் கடவுள்கிட்ட வேண்டாம், சாமி எனக்கு வீடு இல்ல, வீடு கொடுத்தா போதும் அப்படிங்கிறான். இன்னொருத்தன் போய் கடவுள்கிட்ட வேண்டாம், எனக்கு வேலை இல்ல, வேலை கொடுத்தா போதும் அப்படிங்கிறான். அடுத்து ஒருத்தன் போறான், எனக்கு வீடு இருக்கு, கார் இருக்கு, எனக்கு ஃபிளைட்ல போற அளவுக்கு எனக்கு பெரிய ஒரு வசதி இல்லை அப்படிங்கிறான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தேவைகள் முடிஞ்ச பிறகு அடுத்த தேவைக்கு தான் போய் நிக்கிறாங்க. வீடு கிடைச்சிட்டா அதோட உட்காந்துருவானா, அடுத்து இன்னொருக்கு ஆசைப்படுறான். எல்லாம் கிடைச்சாலும் அதுக்கு அடுத்துக்கு போறான் தவிர போதுங்கிற திருப்தி மனுஷனுக்கு கிடையவே கிடையாது.